அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நட்பின் இலக்கணம் சொல்வதை செய்வது என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவின் ஆளுமையில் அவர் ஒரு நண்பராக இருந்தார், அவர் நட்பின் இலக்கணமாக இருந்தார் என்பதும் அடங்கும். நல்ல ஆளுமைகள் நல்ல நட்புகளாக திகழ்கிறார்கள். நல்ல தலைவர்கள் நல்ல நண்பர்களை கொண்டிருக்கிறார்கள். நல்ல நண்பர்களை கண்டவர்கள் புதையலை பெற்றவர்கள் போன்றவர்கள் என்று விவிலியம் பாராட்டுகிறது. இயேசு நட்புக்கு புதிய ஒரு இலக்கணத்தை சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 15:14, நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இது ஒரு வித்தியாசமான செய்தி. ஆகவே இயேசு நட்புக்கு தருகிற வரையறைகளில் ஒன்று, பல வரையறைகளை இயேசு தருகிறார், அதை நாளை பார்ப்போம். ஒன்று, கட்டளையிடுவதை செய்வது. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். நட்பினுடைய ஒரு அடையாளம், என்னுடைய நண்பன் என்னுடைய தோழி எதை சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். காரணம், அதில் நம்பிக்கை இருக்கிறது, அதில் துணிவு இருக்கிறது. நான் என் நண்பரை என் தோழியை நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன். எனவேதான் நண்பர்களுக்குள் துரோகம் இருக்கக்கூடாது, நட்பு துரோகம் என்ற ஒரு சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். சில நண்பர்களை நாம் நம்பி ஏமாந்து விடுகிறோம், அவர்கள் நமக்கு துரோகம் செய்து விடுகிறார்கள். எனவே நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை. நட்பினுடைய இலக்கணம் சொல்வதை செய்வது. இயேசு சொல்கிறார், நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் நண்பர்களாக இருப்பீர்கள். காரணம், அந்த நட்புக்குள் நம்பிக்கை இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கிறது. இயேசுவை சீடர்கள் நம்பினார்கள், சீடர்களை இயேசு நம்பினார். எனவே நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். நட்பை ஒரு புதிய பரிமாணத்தில் இயேசு பார்க்கின்றார். நட்பை ஒரு புதிய பார்வையில் இயேசு பார்க்கின்றார். நமக்கும் நட்பை பற்றிய புதிய செய்திகளை இயேசு தருகின்றார். நட்புக்குள் நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். நட்புக்குள் சொல்வதை செய்கிற தன்மை இருக்க வேண்டும். நட்புக்குள் ஏற்றுக்கொள்கிற தன்மை இருக்க வேண்டும். இவர் என் நண்பர், இவர் என் தோழி, இவர் சொல்வதை நான் செய்கிறேன், இவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற தன்மை நட்பை உறுதிப்படுத்துகிறது, நட்பை பெருமைப்படுத்துகிறது. இயேசு அத்தகைய ஒரு நண்பராக இருந்தார். இயேசுவுடைய சீடர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். நாமும் இயேசுவின் நண்பர்களாக இருக்க வேண்டுமென்றால் இயேசுவின் கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.